ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நல்ல நிஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி டுடே லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம் குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் தக்காளி சாதத்துக்கு சீரகம் கம்பல்சரி போட்டுக்குவோம். சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 வரமிளகாய் எடுத்து விதைய எடுத்துட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகாய்க்கு அப்புறம் வெங்காயத்தை ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி பழத்தை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டோன்னே லைட்டாக வதங்க உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு அது வதங்கிட்டு இருக்கிற போதே மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்போட மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லாவே வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீட்டில் மிளகா பொடி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழம்புக்கும் சரி எல்லா சாதத்துக்கும் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிப்போம். அந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சாம்பார் பொடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் மேக்ஸிமம் பாஸ்மதி இருந்தால் 1.5 கப் சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் சேர்த்துட்டு கலரி வச்சுட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொதி வந்தோடனே குக்கர் மூடியை நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். சீக்கிரமும் சாதாவும் வெந்துடும். குக்கர் மூடி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் விசில் போட்டு நான் மூடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைஸை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா நீட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரைஸு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு சூடாக போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.